Audio Jungle. A hearty welcome to all of you on behalf of Westminster to have come here for the press meet and in this tough COVID situation. ஒரு சைடில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு gathering should be avoided at this time of pandemic. But still we choose to do this. The reason for that is there is a very important message which is very useful for the people of Chennai, which we are going to announce today. We thought it is worth calling for this press meet to announce this. I'll give you a brief of what Westminster is. Westminster is a hospital. Leica Group, most of us would be knowing what Leica Group is. So this is a chain of hospitals which is there in London, and in India it is there in Chennai. It is also a beautiful location and a fantastically done infrastructure. Over 72,000 square feet with 11 floors in the hospital. This is the facilities here are state-of-the-art facilities in terms of infrastructures, equipments, and the combination of doctors. And it is positioned for the benefit of people of Chennai. And we are in existence for about 5 years now, and we are serving them for the last 5 years. At the time of pandemic, there is a need for expansion and adding an ICU. That is the premise for us to go for a sign up now with Sibaka, with the partnership for Sibaka. That is the most important thing. To tell you more about Westminster, the quality of equipments, quality of the instruments which has been used for diagnosis to treatment, எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஒரு குவாலிட்டி கான்ஷியஸாக பண்ணப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், which I would request the entire people of Chennai to make use of the facility. So thank you once again for all of you to coming here for the press meet and yeah. எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியுமே ப்ரெஸ்லேருந்து வரவங்களாம் நிறைய நண்பர்கள் இங்கே இருக்க ஒரு சிலவங்க நல்லாவே தெரியும் நமக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு 4 நோட்டீஸில் இங்கே வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் நன்றி. I'm just going to take ஒரு 2-3 minutes தாங்க. நம்ம சிபாக்காங்கிறது என்ன, சிபாக்கா ஆர்கனைசேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு வெஸ்ட்மினிஸ்டர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வில் டேக் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். சிபாக்கா வந்து பிரெயின் சைல்டு டாக்டர் ராஜா அமர்நாத் ஒரு 2014 ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணணும் ஐசியூன்னு சொல்லும்போது ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்றைக்கி வந்து 300 ஐசியூ பெட்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா, ஒரிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ், ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் சின்ன கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் ஐசியூ மட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். 300 பெட்டுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டாலே ஒரு 300 ஐசியூ பெட்ஸ் நடத்த முடியாது. நாங்கள் 300 ஐசியூ பெட்ஸ் இதுவும் தாண்டி கிராமங்களில், அதாவது ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், விழுப்புரம், இங்கேயும் நம்மளோட ஐசியூ நடத்துகிறோம். கூடிய விரைவில் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் சிபாக்கா சென்றடைந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. கவர்மெண்ட்டும் இல்லையும் நம்ம சிபாக்கா பண்ணுவோம். ஐசியூ பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அந்த கோவிடுங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு இப்போ செகண்ட் வேவில் இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெஸ்ட்மினிஸ்டர் ஒரு போன வாரத்தில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஐசியூ பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரே வாரத்தில்
அத்தனை ரிசோர்ஸையும் கொண்டு வந்து இங்கே எங்களால் ஒரு வாரத்தில் இங்கே ஐசியூ பண்ண முடியுது, பண்ணிகிட்ருக்கோம், ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வெஸ்ட்மினிஸ்டர் ஆப்வியஸ்லி திஸ் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ரூரல் ஐசியூ பண்ணிகிட்டு இருந்தாலும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் மற்றும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம கேட்டர் பண்ணுறது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். லண்டனில் எப்படி ஒரு ஐசியூ நடத்துவாங்களோ அதே போல் இந்த இடத்துல நம் சென்னை மக்களுக்காக கோவிட் ஐசியூ நடத்துவதற்கு சிபாகா மற்றும் வெஸ்ட்மினிஸ்டர் ஒன்று சேர்ந்து நம் மக்களுக்கு குவாலிட்டி ஐசியூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துடன் செயல்படுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாமே இந்த கோவிட் சீக்கிரம் முடியணும் என்று பிரார்த்திக்கிறோம். சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம டாக்டர்கள் மற்றும் அரசாங்கம் சொல்வது போல் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுட்டு நம்ம ப்ரிவென்டிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது நார்மல் ஐசியூவாக நடத்துவோம் வெஸ்ட்மினிஸ்டரில். இதுதான் எங்களோட பிளான். வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் எனக்கு அடிக்கல் நாட்டின நாள்லேருந்து தெரியுங்க. மிஸ்ஸஸ் பிரேமா சுபாஷ்கரன், Chairman and Managing Director of Westminster, a great visionary, great leader. Currently she is in London. She's been interacting with us for almost last 5 years. I've been interacting with her. It's her vision. She wanted to give a quality setup, daycare facilities, and later on now it's become an inpatient facility in the heart of Chennai. And her plan was to actually expand to much more cities. 100% this will happen, and I greatly thank Mrs. Prema Subhashkaran, Mrs. Shantini, and others team from Laika Group for giving this opportunity for Silpaka to have their ICU here. At this moment, I should also mention a word about Dr. Arun. Dr. Arun, நான் வந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸாக பார்க்குறேங்க. இவ்வளோ டைனாமிக்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி சார் உங்களால் இவ்வளோ கடன்ட்டு கேட்டால் சார் 20 நாள்னா நீங்கள் தான் சார் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 24 hours he spends in Westminster. இவர் வந்து ஃபேமிலியில் இல்லை சார், இதான் சார் என் ஃபேமிலி அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு டாக்டரும் இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுறவரும் நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ டாக்டர் அருண். We are very grateful to you. And we will take all your questions after our introduction. Thank you. Thanks for all the press friends for making it in a short notice. I'll make my speech also very short because as sir சொன்ன மாதிரி what Westminster is in sir சொல்லிட்டாங்க, what Sipaka is in sir சொல்லிட்டாங்க. Two good people for the betterment of Chennai's healthcare need on COVID crisis is joined together to serve the public. அவ்வளோதான் சார் இதில் the crux of the matter. ஏன்னா why are we spending 24 hours, we don't have a family அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் அந்த மருத்துவர் அவரோட குடும்பத்தை தியாகம் பண்ணி இங்கேயே காத்திருந்து காப்பாற்றணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாவே இட் இஸ் a half cure. So that is the reason we opened up our facility to every public, and then we are making it more affordable so that we can contribute to the efforts what government is doing, what public is doing. So that is as a medical ethics, நம்மளால் எவ்வளோ பப்ளிக்கு சர்வ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நேரத்தில் we opened up all our facilities. Some of the departments we shut it down and we added beds to accommodate patients, sir. So when the crisis is high, our stake and our involvement to support the government and public should also be high. Most of our staff nurses are stretching their time. Most of our doctors are stretching our time. As administrators, we are also stretching our time, sacrificing our family time and spending more time in the hospital to support more people who deserve as well as who's in their need for healthcare requirements, sir. So as our smallest contribution to the government and population of Chennai, Westminster and Sipaka are joining hands to support every needy patient who is suffering from a COVID emergency, sir. So with that, I thank all of you for coming here, and I'll hand over the mic to you, sir. First of all, as we said, I'm really delighted to see so many brothers from, maybe sisters also from press. This shows your commitment, actually. இந்த ஒரு கோவிட் டைமில் எல்லாரும் வீட்டில் இருக்கான்னு சொல்லும்போது ஒரு குட் நியூஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த டைமில் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வாட் எவர் த பேண்டமிக் தட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் செகண்ட் வேவ், ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஏன்னா ஆக்சிஜன் இருக்குது, பட் மோர் பீப்புளுக்கு அது இப்போ ரெக்குவயர்மெண்ட் ஆகிருந்ததுனால அது ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் இப்போ கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு
பெட்ஸ் கஷ்டமாக இருக்குது. எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது எங்களுக்கு, இன்க்ளூடிங் ஆந்திராலேருந்து, சவுத் தமிழ்நாடுலேருந்து பெட்ஸ் வேணும், ஆக்சிஜன் ட்ராப் ஆகுது, என்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வெஸ்ட் மினிஸ்டர் வந்து இட்ஸ் எ கிரேட் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லண்டன். ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கொடுக்குற ஆர்கனைசேஷன். இங்கே நம்ம சென்னையில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இஸ் அண்ட் இட் இஸ் சச் எ கிரேட் தி ஸ்ட்ரக்சர் ஹியர். அவங்களெல்லாம் ஒரு டே கேர் சென்டர், ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டில் இருந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் த நீட் பை பாப்புலேஷன் பப்ளிக், அவங்களுடைய மெயின் திங் அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு they have now opened up for COVID ward and COVID ICU. So which really எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. I am really I'm seriously grateful to you, sir, for this intervention and for this I'm really amazed. Now coming back, Sipaka, நாங்கள் as you know we are ICU people. பேசிக்கலி ஒரு இடத்துல எங்கே ஐசியூ தேவையோ அங்கே போய் நாங்கள் ஐசியூ ரன் பண்ணிடுவோம். அதுதான் எங்களுடைய ஜாபு. அதே மாதிரி they asked us, can you run ICU? We said, give us space, we will run ICU. That's all. So that is how we are all joining hands with you, and we will try to meet your expectations, sir, because we know your standards. You want to bring international quality, international standards to Indian people at Indian price. That is what people should understand about. So let us see. I mean, the commitment of Sipaka and the dream of Westminster today. They are joining hands for the benefit of the society and to save lives, which is the mission of Sipaka. Thank you so much.